ஹலோ கைஸ், வெல்கம் பேக் வித் another நியூ கேமிங் வீடியோ. இந்த ஊரில் நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஃபைட் 3 சாப்டர் 4 ஆக்ட் 3யோட பாஸை தான் பார்க்க போகிறோம். என்னடா பேசுகிற மடத்தனமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன் அப்படின்னா, நான் ஆக்ட் 2 பாஸ் யூகாவை டிஃபீட் பண்ண ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சேன். பட்டு என்ன ஆச்சுன்னா, அதை எடிட் பண்ணி வைக்கும் போது சரி ஓகே நம்ம டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதே மாதிரி வந்து நியூ இயருக்கு ஸ்பெஷல் வீடியோ கூட ரெடி பண்ணி எடிட் கூட பண்ணி வச்சேன். ஆனால் வந்து என்னாச்சு, ரெண்டுமே தெரியாது. நம்ம ஸ்டோரேஜ் இருக்கிற இந்த ஃபோனில் ஸ்டோரேஜ் அதிகமான காரணத்தினால என் அப்பா தெரியாமல் திறமா டெலீட் பண்ணிட்டாரு. சாரி கைஸ். ஸோ அதனால் அந்த யூகோட வீடியோ மட்டும் ஸ்கிப் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு எதிரியாக வந்திருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா லிங்கு. ஐயோ, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னடா சொல்லிக்கிட்ட. ஆக்சுவலி உன்னோடைய இது அடிக்க விட்றா பிளேஸ்டா அடிச்சிட்ட தம்பி. இருப்பா, டைம் இல்லை, டக்குன்னு முடிக்கலான்னு பார்த்தா விடமாட்டேன் போலியே. அவ்வளோதான். ஓகே, இந்த செட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டர்ஃப்ளை நைஃப் விட்டுருங்க. இதுக்கு பதிலாக இன்னொரு செட்டு, இந்த செட்டு ஃபுல்லாக வந்து இதோட ஜெயின் ஸ்வார்டு கொடுத்தாங்க. ஆனால் வந்து ஜெயின் ஸ்வார்டை விட இது வந்து 800 பவர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து வைக்க முடியல. சாரி. அதேமாதிரி இது ஓவர் பவர் இருக்குன்ற ஒரே காரணத்தினால, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தம்பி சாவுப்பா, சாவிட போதும். நான் அப்புறம் சூப்பர் 13 செகண்ட்லேயே முடிச்சிட்டேன். வெரி குட் வீடியோ. என்னடா அதுவும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி ஓகே, பரவாயில்ல. அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பிக் பாஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன நான் கேள்வி கேட்க வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதாவது இந்த சீசன் பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் வந்து யார் டைட்டிலில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் யார் நான் சொல்கிறேன். எனக்கு நிறைய பேர் இது இருக்குது. ஓகே இருங்க, அடிச்சுட்டு சொல்லிட்டு என்னடா வரல. அடிக்கிறேன். எனக்கு என்னமோ ஓட்டிங் லிஸ்ட்டை படி மேபி முத்து இல்லை ஜாக்லினாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக யாருன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அதேமாரி இல்லை ப்ரோ எனக்கு ஒப்பீனியன் இருக்குது அவங்கள பற்றி அப்படின்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பார்க்கணும், தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு 4 பேர் ஷேர் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா நானும் வந்து சரி ஷார்ட்ஸாக இதை எடுத்து அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா ஷார்ட்ஸுக்கும் அது பெருசாக யூஸெல்லாம் போக மாட்டேங்குது. என்னடா அது, ஷார்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாலாம் வியூஸ் போக மாட்டேங்குது. அதுவும் ஷார்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து வீடியோ அதோட மோசமாக இருக்குது. சுத்தமாக வியூஸே போக மாட்டேங்குது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நிறைய பேர் கம்மியாக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. சரி சப்போர்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் சாரி, ஏன்னா வீடியோ போட்டு 9 நாள் ஆகுது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், ஒரு க்யூப் ஷார்ட்ஸ். அதாவது ரூபஸ் க்யூப் இருக்கலாம், அது வந்து ஒரு டைப் ஆஃப் மெத்தட் ஃபார்முலா. உங்களுக்கு ரூபிக்ஸ் கியூப்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் ரூபிக்ஸ் கியூப் வச்சு. சரி ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை கைஸ்.